அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம சேனல நெறைய நபர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. இந்த அட்மிஷன் ரிலேட்டடா நெறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நெறையா நீங்க ஃபாலோ பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ கேட்குறீங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கான பதிலும் மேக்ஸிமம் எங்களால முடிஞ்ச அளவு குடுத்துட்டுருக்கோம். சரி. இப்போ இன்னைக்கு ஜஸ்ட் நவ் உங்களுக்கு இந்த ஏஐசிசிலிருந்து இந்த வருடத்திற்கான இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஃபார் கவுன்சிலிங் அண்ட் எஃப்ஏக்யூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா 2024 மற்றும் 25ஆம் ஆண்டிற்கான அகாடமிக் இயர்க்கான இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது எந்தெந்த காலேஜ் இதில பார்ட்டிசிபேட் பண்ணுது, எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் சீட் அந்த காலேஜுக்கு போகும் அப்படின்றத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, அதன் பிறகு நம்ம இதில என்ன மாரியான ரோல் எடுக்க போறோம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும். சரியா? சரி. இப்ப அடுத்து நம்ம பிளான் பண்றது என்ன அப்படின்னா, உள்ள போயிடுவோம். உள்ள போனோம்னா, அவங்க சொல்லியிருக்கிறபடி நம்ம 28லருந்து நமக்கு ஓப்பன் ஆகும். 28லருந்து ஆஸ் யூசுவல் நம்ம இந்த ப்ரொசீஜர பண்ற மாரி போயிடுவோம். சரியா? ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு இது டீட்டெயிலா நான் பிறகு சொல்றேன். ஏன்னா இந்த ப்ரொசீஜர் தெளிவா இருக்கும். எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். வேற எந்த விதமான ஆஃப்லைன் மோடும் இதில கிடையாது. ஏஏசிசியோ அல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷோ வில் நாட் என்டர்டெயின் தெளிவா குடுத்துட்டான். ஸோ ஆஃப்லைன் மோட் பை அண்டர் எனி த்ரூ எனி காலேஜ். இப்போ ஒரு காலேஜில் போயிட்டு லைட்டாக நீங்கள் எனக்கு எப்படியாவது இந்த சீட்டு ஆல்ரெடி ஏஐசிசியில் எடுத்து கொடுங்கன்னா டெஃபினட்டாக யாரும் உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த அந்த விஷயத்தையும் சொல்றேன். ஸோ ஃபாரின் கோட்டா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டுக்கும் 20% சீட் இருக்குங்க. 20% சீட் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுலயும் எந்த ரோலும் இந்த ஏஐசிசியோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷோ எடுக்க முடியாது. ஸோ ஒரு சில இன்ஸ்டிடியூட்ஸ்ல அத குடுத்துருக்காங்க. ஃபாரின் கோட்டா ஃபார் ஐஏஎஸ்யூ காலேஜஸ். ஸோ அதையுமே ஐசிஎஸ்சிஆர் அப்படின்ற ஆர்கனைசேஷன் மூலியமா உங்களுக்கு அது சைட் பை சைட் நடக்கும். ஸோ அது ஒரு கணக்கு உண்டு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ நம்ம இப்போ பெருசா இது பண்ணி பயப்பட்டுக்க வேண்டாம். சரி, ஓகே. அண்ட் ரவுண்ட் ஃப்ளோட் சார்ட்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதில நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தா, பேஜ் நம்பர் 8 இந்த அப்ளிகேஷன் புல்லட்டின்ல இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல பேஜ் நம்பர் 8ல என்னென்ன அனெக்ஸஸ் வேணும் அப்படின்றது குடுத்துருப்பான். ஸோ நீங்க நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் சார் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்கா நீங்க நம்ம ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்றப்ப என்னென்னலாம் வச்சிருந்தீங்களோ எல்லாத்தையும் சேஃபா வச்சுக்கங்க. கூடவே அடிஷ்னலா அம் நம்ம வச்சிருக்க வேண்டியது, ஏதாவது நீங்க டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அத ப்ராப்பரா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் பேஸ்க்கு நீங்க கரெக்ட்டா அத வாங்கி வச்சுட்டீங்கன்னா ஓகே. அதன் பிறகு ப்ரொஃபார்மா ஃபார் எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட் நீங்க ஆல்ரெடி எல்லாமே வாங்கி வச்சிருப்பீங்க. அப்புறம் ஓபிசி அப்படின்றது நான் கிரீமி லேயர்ல வாங்கி வைக்க வேண்டும். வெரி வெரி எசென்ஷியல். அதன் பிறகு ஆல்ரெடி நெறைய பேசினப்பவே சொன்னீங்க. எல்லாருமே என்ட்ட ஓபிசி இருக்கு சார், என்சிஎல்ல இருக்கு, நான் கிரீமி லேயர்ல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுவுமே நல்ல ஓகே. சரியா? ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில நான் கிரீமி லேயர்ல இருக்கிறது அத விட ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நான் கிரீமி லேயர்ல இருந்தா மட்டும் தான் இந்த சீட்ஸ நீங்க எலிஜிபிளா எடுத்துக்க முடியும். இந்த நான் கிரீமி லேயர்னா அதில குடுக்கல அல்லது ஹி ஆர் ஷி நாட் கம்ஸ் அண்டர் த கிரீமி லேயர் அப்படின்ற ஒரு வார்த்தை அதில இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுனா தான் நம்ம இந்த சீட்ட எடுக்க முடியும். அல்லாட்டி இந்த கோட்டால எடுக்க முடியாது. ஸோ உங்கள ஜென்ரலா தான் ஜென்ரல் கேண்டிடேட் யூஆர்ல தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்புறம் இன் கேஸ் ஆஃப் யாராவது இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் யாராவது வாங்காம இருக்கிறீங்கன்னா, டெஃபினட்டா அத இம்மீடியட்டா ஃபாஸ்ட்டா வாங்கிடுங்க. வெரி வெரி எசென்ஷியல். சரியா? ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பத்தி இப்போ வேண்டாம். நான் அத உங்களுக்கு லாஸ்ட்ல நான் சொல்றேன். சரியா? ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் இப்போதைக்கு எசென்ஷியல் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நான் சொல்றேன் நான். சரியா? ஸோ அதுவுமே பெரிய விஷயம்லாம் இல்ல. நம்ம நியர்பைல ஜிஹெச்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு, இந்த மாரி நான் கோர்ஸ்க்கு அப்ளைடு பண்றேன். ஸோ அப்ளை பண்றதுக்காக நான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ப்ரொஃபார்மா இந்த ஹெட்ல நீங்க இத மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க போயிட்டு சைன் வாங்குனீங்கனாலே போதும். இதுவுமே ஈஸி ப்ரொசீஜர்ஸ் தான். சரியா? ஸோ அதனால ரொம்ப ரொம்ப இதுதான். ஸோ ஈஸி தான். ஸோ இதுவுமே நீங்க ஈஸியா வாங்கிரலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரியா? ஸோ ரொம்ப எளிமையா அத வாங்கிரலாம். அதனால இத ஃபர்ஸ்ட்டு செஞ்சுருங்க. ஸோ இது நியர்பை உங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நியரஸ்ட் இந்த பேஜ் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நியரஸ்ட் டாக்டர்ட்ட போயிட்டு ஒரு ஜிஹெச்ல நம்ம சித்தா டாக்டரே இருப்பாங்க. அவங்கள்ட்டயே போய் வாங்கிக்கலாம் நீங்க. பிஹெச்சில சித்தா டாக்டர் இருப்பாங்க. அவங்கள்ட்டயே வாங்கலாம். ஸோ இதுல என்ன குடுத்துருக்கு அப்படின்னா, எ கேண்டிடேட் மஸ்ட் பி மெடிக்கலி ஃபிட் டூ அண்டர்கோ யுஜி கோர்ஸ் அப்ளைட் ஃபார் த மெடிக்கல் ஃபிட்னஸ் மஸ்ட் பி கேர் அப்ளைடு ஃபார் கோர்ஸ் அப்ளைடு ஃபார் ஓகே. ஸோ மெடிக்கல் ப்ளஸ் ஓகே. இது எல்லாமே கரெக்ட்டா தான் குடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்ல.
அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு இல்லை ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். மஸ்ட் பி சர்டிஃபைட் பை ரெஜிஸ்டர் மெடிக்கல் ப்ராஃபஷனல் இன் அ ப்ரெஸ்கிரைப்ட் ஃபார்மமா ஆஸ் கிவன் பிலோ ஆன் அ லெட்டர் ஹெட். ஓகே. ஸோ அவங்களோட லெட்டர் ஹெட் இருக்கு இல்லையா, ஒன்றும் இல்லை, இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துடாதீங்க. என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் இருக்கார் இல்லையா, அவங்களோட லெட்டர் ஹெட்டில் அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக இதே வச்சு விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பராக சீல் பண்ணி வைப்பாங்க. சரியா? ஸோ அதை உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு கரெக்டாக இந்த அனெக்ஷர் எனக்கு வந்து நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னாலே அழகாக அவங்களே ஃபில் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ அதனால் இதை போட்டு தேவையில்லாமல் குழம்பாதீங்க, ஒன்றும் இல்லை. சரி, இது டாக்டர் சைடு அவங்க பார்த்துப்பாங்க. நியரஸ்ட்டு சித்தா ஃபிசிஷியனை போய் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆயுர்வேத யுனானி என்ன போடுறீங்களோ உங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கெசடைஸ்டு டாக்டரை போய் பாருங்கள், ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும். சரி, அடுத்தது லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸ், டீம்டு ஏஎஸ்யூ அண்ட் ஹோமியோபதி யூஜி இன்ஸ்டிடியூட்ஸ். சரியா? ஸோ அவங்க எல்லாமே இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இன்ஸ்டியூட் ஸ்டேட் வைஸ் என்னென்ன அப்படின்றத லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ இதுதான் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் திஸ் காலேஜஸ் இன் த AACCC UG கவுன்சிலிங் ஆஸ் பர் த பெர்மிஷன் issued பை NCISM அண்ட் கன்சர்ன் அத்தாரிட்டி. ஸோ அப்போ இவங்க தான் பார்ட்டிசிபேட்டிங் காலேஜ். பேஜ் நம்பர் 73 இருக்குது. சரி, ஸோ இவங்கெல்லாம் ஆயுர்வேதாக்கான இன்ஸ்டியூட். சரி, இப்போ நீங்கள் சித்தாக்கானதை டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அதுவுமே தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க, கவர்மெண்ட் எய்டட். நம்ம இதில் சித்தால கவர்மெண்ட் எய்டடே கிடையாது. ஒன்று கவர்மெண்ட், அதன் பிறகு ப்ரைவேட்டுக்கு போயிடும். அதன் பிறகு டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்ச யூனிவர்சிட்டி அப்படின்னா அமிர்தா ஸ்கூல் ஆஃப் ஆயுர்வேதா இருக்குல்ல, அதெல்லாம் செப்பரேட்டாக டீம்டு ஒரு யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடியது. அமிர்தா வித்யாதீப் அப்படின்றதுக்கு கீழே வந்து வரக்கூடியது. டிஒய் பாட்டில் அப்படின்றது தனி யூனிவர்சிட்டி, அவங்க யூனிவர்சிட்டி கீழே ஆயுர்வேத எஜுகேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஜெயேந்திர சரஸ்வதி யூனிவர்சிட்டி இருக்குது, அவங்களுக்கு கீழே ஆயுர்வேத காலேஜ். இதெல்லாம் டீம்டு செப்பரேட் யூனிவர்சிட்டிஸ் நடத்தக்கூடிய கோர்சஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஊரில் வராது. சரியா? நம்ம சித்தாக்குள்ளே இது வராது. அடுத்தது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸ். ஸோ இதில் தான் நமக்கு வந்து நம்மளோட இது எங்கே இருக்கும், இது வந்து ஆயுர்வேதாவில் வந்துட்டு இருக்கு. ஆயுர்வேதாவில் என்னென்னு சொல்லியிருக்கான். அடுத்து ஹோமியோபதி இன்ஸ்டியூட் சொல்லிட்டு இருக்கான். ஹோமியோபதி இன்ஸ்டியூட்ஸ் யாராவது சென்ட்ரலில் நீங்கள் இங்கேருந்து சென்ட்ரல் கூட அப்ளை பண்ணலாம். நல்ல கவர்மெண்ட் காலேஜ் எதாவது கிடைக்குது, உங்கள் கட் ஆஃப் கிடைக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். நீங்கள் கவர்மெண்ட்டில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து இந்த கட் ஆஃப் 15% மூலிமா நீங்கள் அதர் ஸ்டேட்டில் கூட ஆயுர்வேதா எடுக்க நினச்சி படிக்கணும்னு நினச்சாலும் தாராளமாக படிக்கலாம். கேரளாவில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது. சரி, அதுக்கு அடுத்தது யுனானிக்கான விஷயம் சொல்லியிருக்காங்க அண்டு சித்தாக்கான விஷயம் லாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது சித்தா இன்ஸ்டிடியூட்ஸில் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டான கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை மற்றும் கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஈச் 15% சீட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டாவில் ஃபில் பண்ணப்படும் த்ரூ ஆல் இண்டியா கோட்டா த்ரூ AACCC ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலியமாக தான் ஃபில் பண்ணப்படும்ன்றது தெளிவுபடுத்திட்டான். சரி, அடுத்தது கூடவே நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாக்கு என்ன சார் சொல்லியிருக்கான்னு கேட்டால், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். என்னென்னா இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவும் இந்த அட்மிஷன் டோட்டலாக எல்லாமே இந்த ஆல் இண்டியா AACCC மூலியமாக தான் வரும். இது 100% எல்லா சீட்டுமே நீங்கள் AACCC ஆல் இண்டியா அந்த மாதிரி பிரிச்சுலாம் பார்க்க தேவையில்ல. எல்லா சீட்டுமே இந்த AACCC மூலியமாக தான் ஃபில் பண்ணப்படும். பட் எபோவ் இந்த நம்ம கூடிய கவர்மெண்ட் சென்னையோ அல்லது திருநெல்வேலி சித்தா காலேஜோ இது ரெண்டும் 15% மட்டும்தான் AACCC மூலமாக ஃபில் பண்ணப்படும். பட் நேஷ்னல் இன்ஸ்டியூட்டுக்கு 100% இதன் மூலியமாக தான் AACCC மூலயமா தான் ஃபில் பண்ணப்படும். ஸோ ஹோப் நான் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, அதை இன்னொரு டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தரேன், அதையும் அப்படியே வந்து வச்சுக்கோங்க. ஸோ மேபி இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டிவ் டேட்டாவாக இருக்கும். சரியா? சரி, அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா AIQ சீட்ஸ் எந்தெந்த காலேஜஸ்க்கு வரும் அப்படின்றது என்னென்னா 15% ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா இன் UG BSMS seats of government and government aided institute of all states and union territories. நம்மளது யூனியன் டெரிட்டரி கிடையாது, அதனால் அதை விட்டுருங்க. 15% ஆஃப் UG சீட்ஸ் இன் ஃபார் BSMS கோர்ஸு கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸை AACCC தான் ஃபில் பண்ணும். ஸோ நீங்கள் நம்ம ஒரு ஆல் இண்டியா கோட்டா அப்ளிகேஷன் ஸ்டேட்டில் போட்டோம் இல்லையா, அது வந்து ஒன்லி வந்து
க மேனேஜ்மெண்ட் காலேஜில் ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்காக போட்டிருப்போம். சரியா? ஸோ அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஃபில் பண்ணோம். சரியா? நம்ம அங்கேயே செப்பரேட் கவுன்சிலிங் அங்கேயே அதுக்குள்ளேயே வச்சு நடத்துவாங்க. பட் 2 கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய 15% கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட்டை நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஏஏசிசி மூலியமா அப்ளை பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கடுத்து அப்படியே கீழே வாங்க. ஸோ இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதில் ஒரு நேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் பற்றி சொல்லியிருப்பான். அதாவது எப்படின்னா தெளிவாக பார்த்துருவோமே. ரைட், ஓகே. இங்கே பாருங்கள், டீம்டு யூனிவர்சிட்டிஸ். வெயிட் அ மினிட். 100% யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்றத பார்த்துருவோம். ஆல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ரைட். அடுத்தது 8th பாயிண்ட்டு, 100% ஆஃப் பிஎஸ்எம்எஸ் சீட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா சென்னை டு பி ஃபில்டு அண்டர். நீங்கள் இந்த ஏஏசிசி மூலியமாகவோ இதன் மூலமாக ஆல் இண்டியா கோட்டாவில் என் டோட்டலாக அந்த 100% சீட்ஸுமே கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கேட்டகரைஸ் பண்ணி எல்லாமே ஆன்லைனில் ஏஏசிசி மூலியமாக தான் ஃபில் பண்ணப்படும்ன்றது தெளிவுபடுத்திட்டான். சரி, இந்த வாட் இஸ் தட் எக்ஸப்ட் நாமினேட்டட் சீட்ஸ் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாமினேட்டட் சீட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு சில விதிவிலக்கு வச்சுருக்கான். அந்த விதிவிலக்கில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு ஆர்டர், அந்த ஆர்டரில் என்னென்னா அதாவது சிஆர்ஜி ஆர்டர்னு சொல்கிறாங்க, காம்ப்ரிஹென்சிவ் ரிவைஸ்டு கைட்லைன் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினேஷன் டு எம்டி கோர்சஸ் செஷன்ஸில் ஒரு லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டரில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இது பிஜிக்கு ஃபாலோ பண்ணுது, பட் இதே தான் யூஜிக்கும் ஃபாலோ பண்ணப்பட போகுது. ஏன்னா இது மினிஸ்ட்ரியிலேருந்து வந்த ஒரு லெட்டர். என்னென்னா, அதாவது நாமினேட்டட் சீட்ஸ் அப்படின்றதுல இப்போ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டராக இப்போ நீங்கள் பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு எய்ம்ஸ்லேயோ எதுலேயோ ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ப்ராப்பராக எழுதி நான் இந்த மாதிரி படிக்க போகிறேன். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து பிஜி வந்து ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னு நினைக்கிறேன், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இதில் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு அப்ளிகேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணிங்கன்னா, கவர்மெண்ட் உங்களுக்கு நாமினேட் பண்ணி நீங்கள் போய் திரும்பவும் அங்கே ஒரு 3 வருஷம் ஸ்டடியை கேரி அவுட் பண்ணுறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொரு வகையான ஸ்டடீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் யூனியன் டெரிட்டரிஸ், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸில் இருந்து அங்கேருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் மூலிமா அந்த கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் ஒரு பிரதிநிதித்துவமாக உங்களுக்கு வந்து எனக்கு இந்த சித்தா படிக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ நான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே நீங்கள் போகிறீங்க. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கலாம், நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேணால் வேலை பார்க்கலாம், படிக்கலாம், என்னன்னாலும். ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கான இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தருவாங்க. அடுத்து டோனார் இன்ஸ்டியூட் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படின்றது சென்ட்ரலாக ஒரு பூல் வந்து பண்ணிவிட்டு இன்ஸ்டியூட் சீட்ஸை வந்து அவங்க வந்து டோனார் அப்படின்ற முறையில் அதை வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்படியும் வந்து இருக்குங்க. ஸோ இதுதான் இந்த இதுக்கான விஷயம். ஸோ எலிஜிபிள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கமெண்டட் பை யாரெல்லாம் டு பி ரெக்கமெண்டட். ஒன்று டீச்சராக இருக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கலாம், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரிசர்ச் ஆஃபீஸராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேடரில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான சீட்ஸை எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ நாமினேட் சீட்ஸ் பெருசாக நம்ம போட்டு இப்போ வரி பண்ணிக்க வேணாம், பட் வாட் இஸ் வாட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ மேபி ஒரு சீட் அல்லது ஒரு 2 சீட் அந்த மாதிரி இது மூவ் ஆக வாய்ப்பு உண்டு. சரி, இவ்வளோதாங்க இந்த இதில் ஒரு விஷயம். சரி, ஃபைனலாக உங்களுக்கு ஒரு கிறிஸ்பாக ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இதை கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுங்க, மறந்துடாதீங்க. சரி சார், இப்போ நான் வந்து இந்த 2 கலர் கொடுத்துருக்கேன். ஒன்று ப்ளூ கலரு, இன்னொன்று வந்து க்ரீன் கலர். கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க. இந்த க்ரீன் கலருக்கான அப்ளிகேஷன் 15% ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். நீங்கள் நம்ம tnhealth.tn. அந்த வெப்சைட்டில் நம்ம ஒரு ஏன்ற ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஏன்ற ஃபில்டர் பண்ண அப்ளிகேஷன்ஸ் யாரெல்லாம் அனுப்பியிருக்கீங்களோ அவங்க பயப்பட தேவையில்ல. இந்த ஏன்ற அப்ளிகேஷன் ஃபில் பண்ணவங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்றது ஆல் இண்டியா கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அரும்பாக்கம் கேம்பஸில் ஒட்டுமொத்தமாக நமக்கு கவுன்சிலிங் நடக்கும்போதே நடக்கும். ஸோ அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம். ஸோ அதில் தனியாக திரும்பவும் அப்ளிகேஷன்ஸ்லாம் போட வேண்டாம். சரி, இங்கே ஒரு இது ஏஏசிசி மூலியமாக ரெண்டாவது இந்த பேரா நான் சொல்கிறேன். ஏஏசிசி மூலிமா 100% பிஎஸ்எம்எஸ் சீட்டும் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவில் சென்னையில்
இந்த ஏஐசிசிசி மூலியமா தான் ஃபில் பண்ணப்படுது. ஸோ இது ஆரம்பத்திலேயே நான் வந்து இந்த வருடம் நிறைய மாற்றம் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா இன்ஸ்டியூட் கோட்டா அப்படின்ற விஷயத்த பண்ண மாட்டாங்க. போன வருஷம் பண்ணாங்க. இந்த வருஷம் வராது அப்படின்றத நான் ஆணித்தரமாக சொல்லியிருந்தேன். ஸோ அதுபோல் எக்ஸாக்டாக 100% சீட்ஸும் இந்த முறையில் தான் ஃபில் பண்ணப்பட போகுது அப்படின்றது உறுதியாயிருக்கு. அடுத்தது ஏஐசிசியில் 15% சீட்கான பிஎஸ்எம்எஸ்க்கான அட்மிஷன் அப்படின்றது எதில் ஜிஎஸ்எம்சி பாளையங்கோட்டையில் 100 சீட் இருக்கு இல்லையா, அதில் 15 சீட் வந்து ஏஐசிசிசி மூலிமா ஃபில் பண்ணப்படும். ஜிஎஸ்எம்சி சென்னையில் இருக்கக்கூடிய 60 சீட்டில் 9 சீட்டு ஏஐசிசிசி மூலிமா ஃபில் பண்ணப்படும். ஸோ யாரெல்லாம் ஹையஸ்ட்டில் இருக்கிறீங்களோ அல்லது அன்ரிசர்வ்டில் இருக்கிறீங்களோ, ஸோ கிடைக்காது, ஐ மீன் கொஞ்சம் நான் இப்போ எனக்கு வந்து இடபிள்யூஎஸ் இருக்குது, நான் இந்த இதில் எடுக்க முடியும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சான்சஸ் நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த வழியாக மூவ் பண்ணி சீட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை தெரிவிச்சுக்கிட்டு, மேலும் இந்த சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் உங்களுக்கான நிறைய தகவல்கள் வந்து அடுத்தடுத்து காத்திருக்கு. கவுன்சிலிங் ரிலேட்டடாக கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க காத்திருக்கும். ஸோ அன்டில் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷன்ஸை நம்ம இந்த சேனலில் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ சப்போர்ட்டுக்கு நன்றி அப்படின்னு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.